ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மார்ட் ப்ராடக்ட். இது வந்து ஒரு IoT பேஸ்ட் ப்ராடக்ட். நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுவோம், பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மார்ட் சீலிங் ஃபேன். இதுதான் அந்த ஃபேனோட ரிட்டைல் பேக்கேஜிங். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Atomberg அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ரெனிசா ஸ்மார்ட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேன் தான் இது. இந்த ஸ்மார்ட் ஃபேனை நம்ம ஆப் மூலமாகவும் ரிமோட் மூலமாகவும் கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா இதில் எல்லாத்துலேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நார்மல் ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இது 1500 ரூபா வருஷத்துக்கு வந்து இதில் மிச்சப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. சூப்பரான ஒரு பேக்கேஜிங் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்டாக இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்கெட்டில் வந்து யூசர் மேனுவல், அதோட வாரண்டி கார்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேனோட மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே நேரத்தில் காம்பாக்டாகவும் லைட் வெயிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனில் மாட்டுறதுக்காக 2 கேனபீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டவுன் ராட் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃப்ராரெட் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறதுக்காக 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாக்கிள் கிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு பாக்ஸில் 3 அலுமினியம் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேட்ஸை பொறுத்தவரை இதில் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நார்மலான ஃபேன்ஸில் இருக்கிற மாதிரி டஸ்ட் வந்து இதில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பிளேட்ஸ் வந்து அலுமினியம் அலாயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வச்சிருக்கிற இந்த பர்டிகுலர் கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஓக்வுட் அப்படிங்கிற கலர். ஸோ இது இல்லாமல் வேறு கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபேனில் அவங்க கொடுத்துருக்க மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா 24 வோல்ட்டில் ஒரு BLDC மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ BLDCனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட்டில் அந்த மோட்டார் வந்து இயங்குறதுனால அது வந்து BLDC மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த BLDC மோட்டாரோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 டைம்ஸ் நார்மல் ஃபேனை விட 3 டைம்ஸ் நீங்க வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும். இதோட அதிகபட்ச வாட்ஸே வந்து பாத்தீங்கன்னா 28 வாட்ஸ் தான் வந்து அதிகபட்ச ஹை ஸ்பீட்ல வந்து எடுக்கும். நீங்க லோ ஸ்பீட்ல வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 வாட்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து கரண்ட் தேவைப்படும். அதுவே நீங்க நார்மல் ஃபேன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 85 வாட்ஸ் வந்து மினிமம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பவர் சேவிங் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குது. இந்த மோட்டார்ல வந்து ஃபிரிக்ஷன் கம்மி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆகாது, ப்ராடக்ட் டேமேஜ் வந்து வராது. நல்ல ஒரு உழைப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல அவங்க கொடுத்துருக்க பேரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பால் பேரிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து Z+ ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனோட இன்புட்டை பொறுத்தவரை நீங்க 140 வோல்ட்ல இருந்து 285 வோல்ட் வரைக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சில கிராமங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 140 கூட வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நேரங்களையும் இந்த ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீட்ல வந்து ரன் ஆகும். அதுவே நீங்க நார்மல் ஃபேனை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். காத்தே வந்து சரியா வராது. சில இடத்துல ஃபேனும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த ஃபேனை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 140 வோல்ட் இருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த ஃபேன் வந்து பர்ஃபெக்டா வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேன் மோட்டாரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து இந்த ஃபேனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்றதுக்காக நானே வந்து பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வந்து பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரெகுலேட்டர் கனெக்ஷன்ல இருந்து டைரக்ட் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெகுலேட்டர் இருந்தால் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ அதனால நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இதை ஃபிட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவங்க தான் அதை மாட்டி வந்து ஃபிட் பண்ணாங்க. ஸோ மாட்டுறதுமே வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம பிளேட்ஸ் வந்து ஃபேனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃபேன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்த வந்து கழட்டி மாட்டுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க் தான். பட் என்ன அப்படின்னா அந்த வயரிங் பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயம். ஸோ சேஃப்டியாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மாதிரி அந்த போர்ட்டெல்லாம் கரெக்டாக வந்து டைட்டாக நம்ம வந்து டைட் பண்ணிடணும். ஏன்னா ஃபேன் அப்படிங்கிறதுனால மேலே சுற்றுற ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ரொம்ப சேஃப்டியாக பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபேனுக்கு கீழே வந்து LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ பிளிங்க் ஆன கொஞ்ச நேரத்திலே வந்து ஃபேன் வந்து ஓட ஆரம்பிக்குது. நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்குது. நார்மலான வந்து ஃபேனை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 mm பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒய்டான ஒரு கவரேஜ் வந்து கிடைக்குது. நல்ல காற்று வந்து நல்லா வருது. நார்மல் ஃபேனில் இருக்கிற ஒரு ஹம்மிங் நாய்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஃபேன் ஓடும்போது ஒரு ஹம்மிங் நாய்ஸ் இருக்கும். இதில் அந்த மாதிரி நாய்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்து காற்றுல அடிக்கிற அந்த சத்தம் வந்து வருது. இந்த ஃபேனை நம்ம ஆப் மூலமாக கூட கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்காக பிளே ஸ்டோர்லேருந்து Atomberg அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அப்ளிகேஷன்லேருந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆப்லேருந்து இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி திரும்ப ஆன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட LED லைட்ஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதோட ஃபேன் ஸ்பீடை வந்து நம்ம வந்து குறைக்கிறது ஏற்றுறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்ம ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணுறதுக்கும் வந்து இங்கே ஆப்லேருந்து பண்ண முடியும். அதுக்கு ஸ்லீப் மோட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீப் மோட் எதுக்காக அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கும் போது இந்த ஸ்லீப் மோட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம தூங்குறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்பில் பார்த்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம ரிமோட்லேருந்து பண்ண முடியும். ஸோ ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்காதுன்னு பாருங்கள். அதே
மாதிரி எல்இடி லைட்ஸ்க்காக பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும், எவ்வளோ வந்து ஸ்பீடு நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பீடு வந்து எந்த ஸ்பீடில் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஸ்பீடு 1ல் வச்சிங்க அப்படின்னா ஒரு லைட் எரியும், ஸ்பீடு 2ல் வச்சிங்கன்னா 2 லைட் எரியும், ஸ்பீடு 3ல் வச்சிங்கன்னா 3 லைட் எரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட் வந்து அதுலேருந்து எரியும். அது மாதிரி பூஸ்ட் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூஸ்ட் ஸ்பீடு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேன் வந்து ஒரு ஃபுல் ஸ்பீடில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு பாயிண்டாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதில்லை, ஒரே நேரத்தில் நீங்கள் பூஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபுல் ஸ்பீடுக்கு வந்து ஃபேன் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து டைமர் மோடும் இருக்குது, அதே மாதிரி ஸ்லீப் மோடும் இருக்குது. ஸோ ஒரு மோடையுமே வந்து நம்ம வந்து ரிமோட்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் ரிமோட்டில் ஆப்பில் மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்ஸா கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்ஸா எந்தெந்த டிவைஸ்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு அலெக்ஸா டிவைஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள்ட்ட கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் ஹோம் மினி இல்லை கூகுள் ஹோம் இல்லை கூகுள் நெஸ்ட் எது இருந்தாலும் அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் இருந்தாலோ இல்லை அலெக்ஸா இருந்தாலோ அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேனுக்கு வந்து கொரில்லா ஃபேன் அப்படின்னு பேர் இருக்குது. டர்ன் ஆன் கொரில்லா ஃபேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஹே கூகுள், டர்ன் ஆன் கொரில்லா ஃபேன். Got it. Turning on the Gorilla fan. Hey Google, decrease the Gorilla fan speed to 3. Sure. Setting the Gorilla fan speed to 3. Hey Google, turn off Gorilla fan. Turning off the Gorilla fan. ஸோ நீங்கள் ரிமோட்லேருந்து ஆப்லேருந்து கூகுள் அசிஸ்டன்ட்லேருந்து டேரெக்டாக சுவிட்ச் மூலமாக எல்லா விதத்துலையும் வந்து இந்த ஃபேனை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதிகமான ஒரு கண்ட்ரோல் இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஐஓடி டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனோட டெக்னாலஜியை பொறுத்தவரை இது வந்து கம்ப்ளீட்டாக டிசியில் தான் ஒர்க் ஆகுது. இது வந்து ஏசி கரண்ட் எடுத்தாலும் அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதனால் இதோட பவர் சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் பவர் ஷட்டவுனாக இருக்கும் போதோ இல்லை வந்து பவர் இல்லாமல் இருக்கும் போதோ நீங்கள் இந்த ஃபேனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நார்மல் ஃபேன் ஒரு மணி நேரம் ஓடுது அப்படின்னா இந்த ஃபேன் வந்து 3 மணி நேரம் வந்து ஓடும். அதுவே நார்மல் ஃபேன் வந்து 3 மணி நேரம் ஓடுது அப்படின்னா இந்த ஃபேன் வந்து 9 மணி நேரம் ஓடும். அந்த அளவுக்கு வந்து இதில் பவர் எஃபிஷியன்சி வந்து இருக்குது. ஸோ அதனால நார்மல் ஃபேனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப வந்து ஒரு பவர் சேவிங் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இதோட கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓக் வுட் அப்படிங்கிற கலர் ரொம்ப வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கலராக இருக்குது. வீடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் தர அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2300 ரூபாயிலேருந்து ஃபேன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த மாடல் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மார்ட் மாடல் அப்படிங்கிறதுனால இதோட விலை வந்து 5300 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ 5300 நமக்கு அதிகமாக தெரியலாம். பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதில் இருக்க டெக்னாலஜி, வாரண்டிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். இவங்க வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து ஆன்சைட் வாரண்டியும் 1 இயர் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 இயர்ஸில் வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபேன் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான ஸ்மார்ட் ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி புது டெக்னாலஜி வரும்போது அதில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா பழசை நம்ம கம்பேர் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து இதில் ஒரு மிகப்பெரிய நார்மல் ஃபேன் வந்து 1500 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் 2300 இருந்தாலும் இது வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிரைஸ் வேரியேஷன் இருக்கும்போது எதுக்கு இது நமக்கு தேவையில்லாதது, எதுக்கு நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம ஒரு டெக்னாலஜியை ட்ரை பண்ணும்போது தான் அதை சார்ந்த நாலேஜ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு பவர் சேவிங் இருக்குது. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். முக்கியமான விஷயமே ஒரு பவர் சேவிங், லாங் லாஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான புது விஷயங்களை எப்பயுமே ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ சாம்சங் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் பே அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏடிஎம் கார்டை அந்த ஸ்வைப்பிங் மிஷினில் நீங்கள் NFC கிடையாது, நான் சொல்கிறது NFC கிடையாது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே வந்து அந்த சாம்சங் பே வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம பக்கத்தில் போயிட்டு அந்த ஃபோனை போயிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிட்ட காட்டணும் அப்படின்னா, அந்த POS மிஷினில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டை காமிச்சோம் அப்படின்னா அது ஸ்வைப் பண்ணுற மாதிரியே வந்து வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு நான் சென்னையில் நிறைய இடத்துல ட்ரை பண்ணும்போது நிறைய இடத்துல வேலை செய்யலை. அப்போ அங்கே டைம் வேஸ்ட் ஆனிச்சு. இப்போ நிறையா எல்லாருமே வந்து அங்கே கடையில் இருக்கவங்களாம் ஏன் பிரதர் உங்கள்ட்ட கார்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் நான் அந்த முயற்சியை நான் தளர விடாமல் அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ ஒரு இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆனாலும் இன்னொரு இடத்துலையும் திரும்ப ட்ரை பண்ணுவேன். அப்போ அதனால நமக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் நம்ம அதை ட்ரை பண்ணுறதை விடக்கூடாது. அப்போ 4வது தடவை 5வது தடவை ட்ரை பண்ணும்பொழுது அங்கே என்ன தெரிஞ்சு அப்படின்னா அதில் ஒரு பின்னை திரும்பவும் வந்து கிரியேட் ஆகி ஆப்பில் காட்டுது. அந்த பின்னை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டோம்னா போதும், நம்ம கார்டே இல்லாமல் நம்ம ஃபோனில் இருந்தே வந்து ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்வைப்பிங் பண்ணுற மெத்தட்லேயே. ஸோ இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஆகும்பொழுதும் ஒரு டெக்னாலஜி வரும்போதும் அதில் சில விஷயங்கள், தப்பான விஷயங்கள் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கினாங்க. அந்த மாதிரி டைமில் நான்
பேங்க் போயிருக்கேன். அப்போ வந்து அங்கே இருக்கவங்களுக்கு அதை பற்றி ப்ராக்டிஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஏன் அப்படின்னா எதுக்கு தேவையில்லாத எழுதுறது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிடும், இன்னைக்கு இதை போட்டு அழுத்திக்கிட்டு ரொம்ப ஒன்று டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் அந்த பேங்க்லலாம் அவங்க அதை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஆக்கலை அப்படின்னா அது எந்த அளவுக்கு சுமையாக இருக்கும் அவங்களுக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதமோ 2 மாதமோ அந்த பிரச்சனையை வந்து அவங்க பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் வந்து முன்னாடி வந்து டிக்கெட்லாம் கிழிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மிஷின்ஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஒரு டெக்னாலஜி. ஸோ அந்த மிஷின்ஸ் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டை கிழிக்கும் பொழுது ரொம்ப கண்டக்டர்லாம் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டே கொடுப்பாங்க. என்னது மிஷினை போட்டு இதை பண்ணிட்டு வேலையத்தை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஷின் இல்லாத பஸ்ஸே கிடையாது. எல்லா பஸ்லையுமே அந்த மிஷின் வச்சு கிழிச்சு தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லைனா ஒரு எழுதிட்டு இருக்கணும். ஒரு ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் ஏறினாங்க, இத்தனை பேர் இறங்கினாங்க, ஃபுல்லாக கணக்கு எழுதி அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் டெக்னாலஜி அப்படிங்கிறது வரும்பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை நம்ம பொறுத்துக்கணும். அது மாதிரி நம்மள மாதிரி டெக்னாலஜியில் ஆர்வமாக உள்ளவங்க அந்த கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது சொன்னோன்னா தான் நம்ம ஒரு டெக்னாலஜியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். டெக்னாலஜியும் வளரும். ஃபோன் மட்டும் தான் டெக்னாலஜி, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துடாமல் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ப்ராடக்ட், ஸ்மார்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் பிளேட் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கங்க. ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.